கடுமையான பொருளாதார நெருக்கடியில் சிக்கியிருந்தபோது இந்தியா செய்த உதவிக்கு நன்றி கடன் பட்டுள்ளதாக இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். இந்தியா மட்டும் அப்போது உதவாமல் இருந்திருந்தால் பேத்திருக்க மாட்டோம் என்று இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இலங்கையில் கடந்த 2022ஆம் ஆண்டு கடுமையான பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது. அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி கடுமையாக உயர்ந்தது. உணவுப் பொருட்கள், எரிபொருட்களின் போன்றவற்றின் விலை அதிகரிப்பால் மக்களின் போராட்டம் வெடித்தது. இலங்கை அரசு திவாலான அறிவிக்கப்பட்டது. அரசின் முறையற்ற நிர்வாகமே பொருளாதார நெருக்கடிக்கு காரணம் என அப்போதைய ஆட்சியாளர்களின் வீடுகளை மக்கள் சூறையாடினர். அப்போது அண்டை நாடான இந்தியா இலங்கைக்கு தேவையான பொருளாதார உதவிகளை செய்ததோடு நெருக்கடியில் இருந்து மேல $3.9 பில்லியன் அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் 32,000 கோடி ரூபாய் கடனுதவி வழங்கியது. இந்த நிலையில் இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ளார். அதில் இந்தியாவை வெகுவாக பாராட்டியுள்ளார் ரணில் விக்ரமசிங்கே. அதாவது, நெருக்கடியான நேரத்தில் எங்களுக்கு செய்த உதவிக்காக இந்தியாவுக்கு தாங்கள் நன்றி கடன் பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்தியாவின் உதவி இல்லாமல் தாங்கள் உயிர் பிழைத்திருக்க முடியாது என்றும், இதனால்தான் இரு நாடுகளுக்கும் இடையே நெருங்கிய உறவை தாங்கள் பரிசீலித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார்.